கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 9ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை காண்கிற நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படுவீராக. இந்த வாக்குத்தத்தத்தின்படி உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்குத்தத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் தாமேன் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சுகபலத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியான ஒரு வாக்குத்தத்தங்களை பெறுகிற நாம் விசுவாசிக்கும் பொழுது அப்படியே கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுப்பார். இந்த மாதம் எல்லா தடைகளை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அலங்கத்தையும் அரண்மனையையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற குடும்பத்தையும் ஆண்டவரே, அலங்கத்துக்குள்ளே சமாதானம் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்க தேவன் கிருபை பாராட்டி ஆண்டவரே, பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதித்து எல்லா தடைகள் சத்ருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தருடைய இரக்கமும் பாதுகாப்பும் சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு உண்டாயிருக்க, ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.